எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் பற்றி பார்த்தோம். அதில் கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம குர்டோசிஸ் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குர்டோசிஸ். குர்டோசிஸுங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதுதான். ஓகே, அது என்ன சொல்ல வரோன்னா சென்டர்லேருந்து டெய்லோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டெய்ல்ஸ் சிம்பிளாக சொல்ல போனோன்னா. ஓகே, இப்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா இப்படி வந்து மேலே ஏறி அதே கிராஜுவலாக இறங்கியிருக்கும். ஓகே, இஃப் இன்கேஸ் அதே இது வந்து இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, சடன் ஸ்டீப்பாக ஏறுது, சடன் ஸ்டீப்பாக இறங்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சடன் ஸ்டீப்பாக இறங்கியிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா லைட் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைட் டெய்ல்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே இது வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக மேலே ஏறி ஃபார்ம் ஆகி திருப்பியும் அதே கிராஜுவலாக இறங்கி அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இதை வந்து ஹை டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஹெவி டெய்ல்னு சொல்லுவாங்க, ஆர் ஹெவி டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா டேட்டா இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். பாக்ஸ் சார்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஐ மீன் காலம் சார்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இதே இப்படி இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ குர்டோசிஸ்னால் என்னது? ரெண்டு விதமான குர்டோசிஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் அதனால் ஒன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா, இதுக்கு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி இருக்க காட்டுறேன். இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஃபைன் பண்ணியிருக்க மாதிரி. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, ஒரு சர்டன் லெவலில் ரைஸ் ஆகிட்டு அதே சர்டன் லெவலில் இறங்கிடுச்சு. இப்போ பாசிட்டிவ் குர்டோசிஸ்ங்கிறது என்னென்னா சடன் ஸ்டீப்பாக மேலே ஏறி இருக்கு பாருங்கள். ஓகே, மேலே ஏறி அப்படியே இறங்கியிருக்கு, எக்ஸ்பொனென்ஷியலாக கீழே இறங்கியிருக்கும். ஓகே, அது பாசிட்டிவ் குர்டோசிஸ். பாசிட்டிவ் குர்டோசிஸ்க்கு ஹெவி டெய்ல் இருக்கும். ஓகேங்களா, இப்போது நெகட்டிவ் குர்டோசிஸ் பாருங்கள், இது நெகட்டிவ் குர்டோசிஸ், இதுக்கு வந்து லைட் டெய்ல் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம குர்டோசிஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி பார்த்தோம். இது நம்ம பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது குர்டோசிஸ்லையுமே மொத்தம் 3 இருக்குது. சரிங்களா, ஒன்று வந்து 0 இருக்குது அப்படின்னா குர்டோசிஸ் வேல்யூ 0னா நோ குர்டோசிஸ். ஓகே, இப்போ அதே வந்து லெஸ்ஸர் தேன் 0 அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் சொல்லுவாங்க. இதே வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா பாசிட்டிவ். நோ குர்டோசிஸ் அப்படின்னா மீசோகுர்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, மீசோகுர்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ்ஸர் தேன் 0 நெகட்டிவ் அப்படின்னா பிளாட்டிகுர்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே வந்து கிரேட்டர் தேன் பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா லெப்டோகுர்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பைத்தானில் கோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தேவையான பேக்கேஜ் என்ன பார்த்தீங்கன்னா சைப்பைலேருந்து ஸ்டாட்ச்லேருந்து நம்ம குர்டோசிஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஒரு டேட்டா செட். ஓகேங்களா, அந்த டேட்டா செட்டை குர்டோசிஸ் அப்படின்னு கால் பண்ணியிருக்கோம்ல, கால் பண்ணதில் அதை பாஸ் பண்ணிவிட்டு ஃபிஷர் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 2 டெஃபினேஷன் இருக்குது. ஃபிஷர் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னால் பெர்சான் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஃபிஷர் ஈக்குவல் டுனா ஃபிஷர் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெர்சான் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 3 வந்துச்சுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், 3க்கு கீழே வந்துச்சு. ஓகேங்களா, லெஸ் தென் 3 அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே குர்டோசிஸ் வேல்யூ மைனஸில் போயிடும், அது வந்து பிளாட்டிகுர்டிக் ஆயிரும். கிரேட்டர் தேன் 3 வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துடும், அது வந்து லெப்டோகுர்டிக்காக போயிடும். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.04 வருது. ஓகே,
அப்போ 0.95 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஓகே, -0.95 அப்படின்னு வரும். ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து பிளாட்டிகோட்டிக்காக வந்துடும். பட் இட் இஸ் நியர் டு 3. ஸோ நம்மளுக்கு ஃப்ளாட்டான பீக்குமே அப்புறம் திக்கரான வால்ஸ் வரும் இதுக்கு. சரிங்களா, இதுதான் குர்டோசிஸ். பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி குர்டோசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.